அங்கே கொண்டாந்து ரெண்டு காரியத்தை வச்சிட்டார். ஒன்று பாவம்னா என்னன்ற விளக்கம், ரெண்டாவது இந்த பாவத்துக்கு நிவாரணம் என்ன. ரெண்டுத்தையும் கொண்டாந்து கரெக்டாக சென்டரில் வச்சிட்டார் பாருங்க. 6ஆம் வசனம் நம்முடைய பாவங்கள்னா என்ன அப்படின்னு, என்ன பாவம், எல்லாருடைய பிரச்சனை என்ன, நாம் எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில போனோம். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எல்லாரையும் பாவி பாவின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கோபம், தயவு செய்து மன்னிச்சிங்க, வெளியில கேட்குறவங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி பாவின்னு சொல்ல, பொல்லாதவங்கன்னு ஒன்றும் சொல்ல. என்ன சொல்றேன், பாவினா என்ன, அவன் தன் தன் வழியில போறான், அதுதான் பாவம். அந்த காலத்தில் ஃப்ராங்க் சினாட்ரான்னு ஒரு ஆள் இருந்தார், பெரிய பாடகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அமெரிக்காவில். அவர் ஒரு பாட்டு பாடினார், ஐ டிட் இட் மை வே அப்படின்னு. ஒரு சிங்கிள் ஆல்பம் போட்டார் பாருங்க, ஒரு தனி ஒரே பாட்டு, அதை ஒரு ரெக்கார்டு ஒன்று போட்டு அதை விற்றாங்க பாருங்க. 10 லட்சத்துக்கு மேலே வித்துச்சு அந்த ஒரு பாட்டு. என்னதான் இருக்குது அந்த பாட்டில், ஒரு இதுவும் கிடையாது. இப்போ அதை கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னதான் இருக்குது, இதை போய் வாங்கினான்ல எல்லாம், இதை நம்மளும் ஒரு 100 தடவை போட்டு கேட்டுருப்போம்னு யோசித்தேன் நான். எதுக்கு கேட்டோம், இதில் என்ன இருக்குது, அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஐ டிட் இட் மை வே. எல்லாருக்கும் அது ஏன் பிடிக்குது, 10 லட்சம் பேருக்கு மேலே அதை வாங்கினாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஐ டிட் இட் மை வே, அவன் தன் தன் வழியில் போனவனாச்சே. அதனால தான் அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய மவுசு. ஏன்னா பாவிகளுடைய பாட்டு அது. அவன் தன் தன் வழியில் போகிறான் பாருங்க, அவன் பாட்டு அது. அது அவனுக்கு அந்த ஃபிலாசபி ரொம்ப பிடிக்குது, அந்த தத்துவம் பிடிக்குது. ஏன் வழி, நீ ஒன்றும் சொல்லாது எனக்கு, என் வழி தனி வழி, நான் என் வழியில் போவனாக்கும். அவன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, பா கடவுள் எப்படி சொல்கிறாரு, கரெக்டாரு, கடவுளாவது இதாவது நான் சம்பாதிக்கிறேன், என் காசு நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் நினைச்சது பண்ணுவேன், நான் பைபிள் எப்படி பைபிளாவது இதாவது அதெல்லாம் சொல்லாத எனக்கு, நான் அதெல்லாம் நம்பலை. அப்புறம் எதை தான் நம்புவேன், நான் என்ன நம்புகிறேன், என் வழி. அதுதான் பாவம். பாவம்ங்கிறது என்ன, அதுதான் கடவுள் இல்லாதது போல, கடவுளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம உங்க